ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரிஸ் டாட் டெஸ்ட் வந்து சீசன் 4ல் எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ, எல்லாரும் எழுத்து தான் நிற்க வைக்குது. ஓகே, இத்தனோடு தானே இவ்வளோ பெருசாக நிற்க வச்சுருங்க. நேராக டெய்லி பார்க்க பார்க்க அதுவும் நினைச்சு கொடுக்கும். இவ்வளோ தைரியமாக போய் தலையை ஊற்று போய் ஆப்பனன்ட் ராடாரா அவனே தான். சீனாவோட ஆட்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்கண்ணா. உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். சோகா எப்படி நடக்கும்னு ஆரம்பத்திலே நினைச்சேன். அதனாலதான் உனக்கு அதிசயம் தெரிவது தயாரா வச்சிருக்கேன். அடேங்கப்பா, எல்லாரையும் ஒரு வழியா திரும்ப சந்திச்சிட்டோம். ஏன் கிட்டோ பார்த்தபடியே நின்னுக்கிறான். இந்த மாதிரிலாம் எல்லாரும் சொன்னா எப்படி இருக்கும்? உங்க எல்லாரையும் பார்த்து பேச முடியாம தவிக்கிறேன். ஐயோ, வலிக்குதே. எவ்வளவு தூரம் ஒன்னொன்னு இழுத்துட்டு வரதுக்குப்பா. ஒரு வாட்டி ஒரு பொருள் உடைஞ்சு போச்சுன்னா அதை திரும்ப ஒட்ட வைக்கிறது கஷ்டமான வேலை இல்ல. செங்கோ அந்த கோத வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது கிடைச்சா தேய்ச்சி ஒட்டிக்கிறேன். என்ன ட்ரெஸ்ஸுக்குள்ள வேற என்னத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான்? எங்க இருக்கும் சீக்கிரட்டா எழுதி வச்சிருப்பாங்க. அது படிடா. படிக்க தெரிஞ்சா படிக்க மாட்டோமான்னு இந்த கண்ணாடி வச்சிருக்காங்க. ஏதாவது விஷயம் இருக்கலாம். அட ஆமால, சண்டை போட்ட இடத்துல கொக்காகவும் மத்தவங்களும் இருந்தாங்களே, அங்க கூட இப்படி உடைஞ்சு போய் தான் இருப்பாங்க. இவனை எப்படி தூக்குறது? ஓ, அங்கேயே இருக்கட்டும், அது கஷ்டம். அடி பாவி, எனக்கு மட்டும் பைக் இது ரொம்ப முக்கியமா? என்ன ஜூஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் பட்டியோட டயர் சுத்தோட பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பேன். அது கீர் ஏற்றணும். வண்டியோட டயர் சுத்தம்னா அப்ப அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இங்கதானே இருக்கணும். சீக்ரெட் பேஸா? ஆமா, என்ன பண்றாங்க? அதான் இங்கே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஞாபகம் இருக்கு. அது இருக்கணுமே. இருக்கும். இந்த சிட்டியில் வந்த குழந்தையா? காட்டில் கம்பீரமாக வந்த குழந்தை. நம்ம ஆட்கள் தொலைஞ்சு போகாம இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்க வைக்கிறது நல்லதுதான். நீ இப்ப ரொம்ப இன்னைக்கு தானே அவனை கேப்பெல்லாம் பார்க்குறேன். மீதி நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, Emotional அழாத, ஆகாத. எங்கேயும் அழ வைக்காத.
ஏய் இனி இந்த உலகத்துல நான் தனியா தான் இருக்க போறேன். நம்பிக்கை விட்டுறாத. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. ஆனா இந்த செல்சியும் லோனாவும் விட்ட போனா இருக்கும். அப்ப நம்ம போன திசைய விட்டு மத்தவங்களை காப்பாத்த எதிர் திசையில போயிருப்பாங்களோ? அப்படி போயிருந்தா கண்டிப்பா அவங்க அந்த பக்கம் தான் இருக்கணும். வழி தவறாம இருந்தாச்சு. வேலை முடிஞ்சது. ஓ மீன் பிடிக்கிறதுக்கா? ஏய் பரவாயில்ல. சுகாவோட தேடுதல் வேட்டை இப்ப ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வரத்துக்குள்ளே ஒரு மினி சயின்டிஸ்ட் மத்தவங்களை ஆயிடும் போல. காப்பாத்துறதுக்காக அவங்க அதிசய திருவத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஏய் 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 அடி பாவி. எப்படியும் ஹாப்பியா இருக்காது. இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சா போதும். இது அடிக்கடி பற்றக்கூடாது. ரொம்ப தொலைவு போகிறோம். அதனால தேடினது போல போயிட்டு போயிட்டு வந்து நிற்குது. ஓடே உருவாக்கிட்டா அப்படி வந்து வந்து. இந்த பாட்டில் அதே தான் மேலே இருந்து தூக்கி போட்டான் இன்னைக்கு. மேல இருந்து விழுந்து உடைஞ்சிருக்குமோ? ஐயோ யார் பண்ணு? ஐயோ, கண்ணு கூட தெரியாது. சோபா பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன ஆச்சுன்னு என்ன ஆகுறது? அதிசய திருவத்தை பாட்டில் நீங்க தூக்கி போட்டதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் தெரியாம தான் தூக்கி போட்டான். ஆனா அந்த அதிசய திருவம் இல்லையா? கடைசியா இருந்ததுதான் தூக்கி எறிஞ்சிருப்பாங்களோ? நிறைய இருந்துச்சு, வேற மாட்டலாம். ஆனா அந்த நிறைய ட்ரை பண்ணி தூக்கி போட்டாலும் போட்டதுனாலதான் எப்ப இவங்களை கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா இவங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். ஜீரோ எடுத்திருப்பாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஒருவேளை செல்சி மேப்பா இருக்குமோ? எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணியாச்சு. நம்ம ஆட்கள் யார்கிட்டயும் பேப்பரை படிச்சாதான் தெரியும். கொஞ்சம் கூட இல்ல. இனி நான் கடைசி வரைக்கும் தனியா இருந்து சாக வேண்டியதுதான். ஏய், எவ்வளவு தேடியும் அந்த அதிசய திரும்ப கிடைக்கல. ஆனா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி இது இருக்கான்னு பாப்போம். இங்கேயும் அந்த மாதிரி கோவா வச்சா நல்லா இருக்கும். அமேசான் கார்டு தான். நான் இனி அழலாம் மாட்டேன். ஏன்னா முன்ன இருந்ததை விட நான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ஆமா, அதனால நான் இதுக்கெல்லாம் அழக்கூடாது. ஓப்பா சுக்கா சார் எப்படி எத்தனை வந்த அவனை? இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுக்கு நம்ம தெம்பா இருக்கணும் இல்லையா? நல்லா போய் சாப்பிடலாம். முதல்ல சாப்பிடுறது கிடைக்குதானே தேடுவோம். ஓ, தேடுறது மாப்பா. ஏதாவது இருக்குமா? பரவாயில்ல, எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு போய்க்குது. நீங்க என்கிட்ட பேசலனால பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்க மூலியமாவே கத்துக்கிறேன். என்னதான் இப்ப நீங்க எனக்கு உள்ள இருந்து சரியா கவுண்ட் பண்ணதா இருப்பான், கவலைப்படாத. நான் உங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு கவலை இல்லை.
வச்சிருக்கான். உங்ககிட்ட இருந்த பேப்பரா? எல்லாத்தையும் இவன் எழுதி வச்சிருக்கான். அடேங்கப்பா. அதிசயம் அப்ப இந்த தெரியுமா? திரவம் உனக்கு செய்யறது? இது இல்லைன்னா என்ன? இத வச்சு அதை செய்ய முயற்சி பண்ணலாம். ஒரு வழியா நம்ம ஆட்கள் எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அவனை பொறுத்தவரை ஈஸி, இது குழந்தையாச்சு. உங்களை காப்பாத்த வேண்டியதுதான். அதை நினைச்சாதான் என்ன செய்யறது தெரியாம எனக்கு அழுக வருது. கண்ணால ஒரு சிலதை பார்த்துருப்பேன், ஞாபகம் இருக்கும் எனக்கு. செங்குக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நானும் கத்துக்க போறேன். இந்த சூரிய வெளிச்சத்துல செங்குவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இது. ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னது இது? அதிசய வீரவம் ஐயோ செய்வது எப்படி? அப்பா, எப்படி கத்துக்கிறது? செங்கோ இந்த பேப்பர்ல எழுதிருக்கிறத வச்சு அவனுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் எல்லாத்தையும் நான் கத்துக்குவேன். நல்ல வேளை எப்படியோ நான் படிக்கவும் கத்துக்கிட்டேன். அது இப்ப எனக்கு உதவ போகுது. புரியுதப்போ. ஆனா என்ன? படிக்க தெரிஞ்ச போதுமா? அதை புரிஞ்சுக்க புத்தி வேணுமா சோகா? செஞ்சு செஞ்சு பார்க்க வேண்டியதுதான். அதிசய திருவத்துக்கு என்னமோ வேணாம்னு என்னது? நைட்ரிக் ஆசிட். என்னென்னமோ எழுதியிருக்கான். 1 2 3 பார்த்தா உடம்பு பதறது. இதை புரிஞ்சுக்க சில வருஷங்கள் ஆகும். சத்தியமா வேலைக்கு ஆகாது. இதுல இருக்கிற மாதிரியே செஞ்சோம்னா அந்த உருவாக்க ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் இவங்களை வச்சு காத்துட்டு இருக்க முடியாது. அதனால முதல் 2 பேப்பரை வச்சு ஏதாவது செய்வோம். இந்த 3வது நமக்கு தேவையில்லை, கிழிச்சு எரிஞ்சிருவோம். வா அப்படி. ஓ அப்படியா? ஐயோ, செய்முறையை இப்ப ஆரம்பிப்போமா? இதான் என் first science. செங்கோ எழுதின எதுவும் எனக்கு புரியலனாலும் கண்ணை மூடிட்டு எழுதி வச்சிருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆ, அப்படிதான் கையாளுது. தெரிச்சிச்சுன்னா என்ன ஆகுது? இது கூட நானும் அந்த செஞ்சிருக்க மாட்டேன். அதுவா செய்து. செங்கோவும் மத்தவங்களும் இந்த மாதிரி வேலையை தினம் தினம் பார்ப்பாங்கல்ல. ஆனா அவ்வளவு வேலையை அது அவங்க ரத்தத்திலே ஊறினது. நோட்டுக்கு பேராசை தானே. அதனால அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். அந்த பேப்பரையும் எடு. ம், இப்படிதான் வைக்கும். பேப்பரை கண்டுக்கவே இல்லை. இதை வச்சு இது தான் தேவலன்னு வைக்குது. இதை விட்டா எனக்கு வேற வழியும் இல்லை. ஐயோ. மெட்டீரியல். ஆமா இது. எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும் மூஞ்சி. ஆனா என்ன பண்றது? ஆஹா ராசா, நிறைய போடா. சுட சுட ஆள் பறக்குது. மூக்கு உஷாரா பத்தி நட்டுக்குது.
வா. இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சு எப்ப இதை நிரப்புறது? அப்ப மத்த மிருகங்களுடைய எல்லாத்தையுமா என்னால இதை செய்ய அந்த இடத்துல எப்படி இருக்குது அவ்வளோ சேர்த்துட்டு செம்ம ஸ்மெல் வரும். பார்க்க போறலா? அதையும் குறிச்சு வச்சிருக்கானோ? இதான் அந்த ஜாகிரபி பொண்ணுதான் பண்ணுறாரு. ஆமா எச்சமா இருக்கீங்க. இங்க வெள்ளை வெள்ளையா இருக்கிறது எல்லாமே பறவைகளுடைய கழிவுதான். வா. தாவரங்களுடைய மண்ணையும் கழிவையும் ஒன்னா சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம அப்படியே விட்டோம்னா, ஒரு வருஷமா அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பெருசா எதுவும் தெரியல. அடுத்து என்ன செய்யணும்? தனித்தனியா பண்ணும்போது செப்பிகளை வேக வைக்கணும். எவ்வளவோ வேலை செய்யற, என்ன செஞ்சேன்றதையும் மறந்து தொலைற. சரி விடு, என்னென்ன செஞ்சேன்றதை குறிப்பா நான் எழுதி வச்சுக்கிறேன். என்ன சேர்க்கவும் வேலை செய்யும் போது இந்த மாதிரி தானே எழுதி வச்சுப்பா. ஏய், இந்த ப்ராசஸ் வேஸ்ட்டு. இந்த நைட்டர் பம்புக்கு நம்ம அதிகபட்சமான நிறைய ஊத்தக்கூடாது, கம்மியாவும் ஊத்தக்கூடாது. ஒரு குட்டி சயின்டிஸ்ட் உருவாரா. நேச்சர் ஹெல்ப் பண்ணுது. வந்துருச்சா? என்ன ஆனாலும் சரி, என் முயற்சியை விட மாட்டேன். மழை பெஞ்சு கலந்துருச்சு. திரும்ப முதல்ல இருந்து. இதுதான் விவசாயிகளோட வழி. இன்னும் ஒரு வருஷம் முயற்சி பண்ணி நான் திரும்பவும் சொதப்பினாலும் சரி. திரும்ப திரும்ப செய்வேன். கெட்டு போடுது. ஓய் திரும்ப திரும்ப. விடாம செய்வேன். விடாமுயற்சியோட செய்வேன்.
அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி. விடாம செய்யணும். திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பேன். ஏழு, எட்டு, 9. பெரிய கவுண்ட் பண்ணிருப்பான். செஞ்சுட்டாளா? நிஜமாவா? ஏய், ஓ உன்னை இவ்வளவு வருஷமா காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சுடு. வளர்ந்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நான் யாருன்னே அடையாளம் தெரியலல்ல. ஓ எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணி. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ கலக்கிட்ட. சுகா, யாரா மாதிரி என்ன 7 வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான். இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, ஃபுல் எமோஷ்னலா இருக்கு. அதுவும் அவங்க சிலையா திரும்ப திரும்ப அந்த ஃபேஸ் காட்டும் போதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பொண்ணும் ஐயோ எவ்வளோ வேலை பார்க்குது, இவ்வளோ விஷயம் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று பண்ணுறதெல்லாம், அதுவும் தனியாக இருக்கும்போது தானே அடிக்கடி மோட்டிவ் பண்ணி பண்ணி வரதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதை தொடர்ந்து அவள் பண்ணிட்டு அது குட்டி பொண்ணை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஒரே அழுகை தான். எனக்குமே இந்த எபிசோடு பார்க்க பார்க்க அப்படியே மெல்ட். அவளை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலிங்க. ஒரு ஒரு உலகமே ஒரு சின்ன ஒரு குட்டி பொண்ணை நம்பி தான் இருக்குன்றப்போ எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்க்க அப்படி அதில் இருக்குங்க. நடுவில் வேற எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் சிரிப்பாக இருந்தாலும் இல்லை, அது செங்கும் அந்தளவுக்கு எல்லாமே நம்பிக்கை வச்சுருக்கான். எல்லாருக்கும் அறிவு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் அதை நம்பி தானே அந்த குறிப்பெலாம் எழுதி வச்சுட்டுலாம் போனேன். எப்படி இருந்தாலும் யார் வந்தாலும் அது பண்ணிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை அவ்வளோ பெரும் மேலேயும் வச்சுருக்காங்க. அதனால தானே ஸோ நம்ம குட்டி பொண்ணும் அதை அழகாக பண்ணி ஒரு மினி சயின்டிஸ்டாகவே மாறி சூப்பராக கலக்கிட்டா, பயங்கரமாக பண்ணா. ஆனால் அவள் படுற ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது மனசுலாம் அப்படியே ஒரு மாதிரி பாரமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஆத்தர் வந்து அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூரிய வெளிச்சத்தில் அவள் வந்து அப்படி கலங்கும் போது கரெக்டாக வந்து செங்கு பின்னாடி தான் அந்த சூரியன் அவன் மேலே படுற மாதிரி இருந்துச்சு. அவனே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உன்னால முடியும், நீ போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஃபீலிங் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்து அந்த இடத்துல என்னை நிற்க வச்சு பார்க்குறேன், ஒன்றுமே கிழிச்சிருக்க மாட்டோம். அவள் அந்த குட்டி பொண்ணை அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்து அந்த பறிப்பறியை வச்சு அந்த எழுத்தை புரிஞ்சு அதை தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்ணணும். அது ஒரு விவசாயத்தோட கஷ்டத்தை காட்டின மாதிரி இருந்தது. நம்ம அவ்வளோ பண்ணி ஏதோ இப்படி வருதுன்றப்போ மழை வந்து டோட்டலாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறப்போ நம்மளாம் பார்த்துருப்போம் எப்படி அழுந்துருப்பாங்கன்ட்டு. அதே ஃபீலிங் தான் இங்கே இருந்தது. ஆனால் திரும்ப செய்வேன் எத்தனை முறை எதுவானாலும் தெரியும், திரும்ப செய்வேன்னு செஞ்சு அது எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 8 வருஷமா இதே வேலையாக இருந்து அந்த குழந்தை பருவத்தையே இது விட்டு ஜாலியாக சுற்றி விளையாடிட்டு இருந்த பொண்ணு கலகலகலன்னு இருக்கும். அது இதே வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்து எப்படி இருந்திருக்காது. இப்போ நம்மளாம் வந்து சலிச்சு விட்டுருக்கோம். அது பெருசாகிட்டு பார்க்கும்போது அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதான் எவ்வளோ வந்தாலும் இல்லை, நம்ம அதெல்லாம் தாண்டி எவ்வளோ இந்த மாதிரி சொல்கிறது ஸ்ட்ரகிள் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் கடந்து நான் வருவேன், திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணி வருவேன்ற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும்ல. ஸோ அது சொன்ன மாதிரி இருந்தது. அதான் அவள் பெருசானது பார்த்ததுமே எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளோ அழுகை வந்துச்சு அது பார்க்கவே. இவ்வளோ வருஷம் உழைப்பு கஷ்டம். எனக்கு அவள் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களாம் எழுப்புனதுக்கப்புறம் அவங்க எப்படி நம்ம அந்த குட்டியை பார்ப்பாங்க, அவங்க எல்லாரும் அவளை இப்போ நிறையா பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். எப்படா இப்படிலாம் பண்ணணும்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இவளோட அந்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டி ஒன்று பண்ணுவாங்களா, அந்த அங்கீகாரம் ப்ளஸ் இவ அதுக்கு தான் ஏங்குனா. அவங்க எல்லார்ட்டையும் பேசணும் போல இருக்கு, அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிற அந்த சீன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக. ஏன்னா செஞ்சது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உலகத்தையே திரும்ப ரீக்ரியேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு குழந்தை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்வளோ பாராட்டினாலும் இவங்களாம் பாராட்டினா கூட பத்தாது, அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுக்குது. அதுவும் வாழ்க்கையே வந்து 8 வருஷமாக அதிலே இருந்து செஞ்சுக்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது. இவங்களாம் அந்த ஆர்வம் இருந்து பண்ணி வர்றது வேற.
பட் இப்போ இதுக்காக அது எடுத்துக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பி விட்டுருக்காங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு தெரியாத புரியாத விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. செங்குக்கும் மேலே அவள் வந்து யோசிச்சிருக்கான்னு தான் சொல்லலாம். அவனுக்கு அந்த அறிவு நேச்சராக இருக்கிறது வேற, இவ கற்றுக்கிட்டு அந்த இது செய்கிறதுன்றது வேற இல்லை. ஒன்றுமே தெரியாத ஒரு பொண்ணுங்க, எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு வார்த்தையே இல்லை, அவள் பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அது இவளுக்கு இப்படி ஒரு எபிசோட் ஸ்பெஷலாக தனியாக அவளை மட்டுமே காமிச்சு வச்சது வந்து சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அவள் நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பா. தனியாக ஓடி போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொண்டு வர சீன்லேயே நம்மளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இந்த சீன்லாம் பார்க்கும்போது லவ்வே வந்துருச்சு அவன் மேலே அதிகமாக. எனக்கு அப்பப்போ வந்து நான் அவளை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன். அதை நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, அவள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப பெரிய மனுஷியாக தெரியவா. நிறைய எபிசோட் 2-3 எபிசோடில் இதில் கூட சொன்னேன், அவள் அடிபட்டு விழுறப்போ ஓடி போய் காப்பாற்றிச்சு, அதெல்லாம் பெரிய மனுஷன் தானான்ட்டு. ஏன்னா அந்த இன்னைக்கு அதுதான் காப்பாற்றிருக்கன்றப்போ இன்னும் அவள் பெரிய மனுஷி ஆகிட்டான். ஏன்னா அந்த வயசுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிறதும் அவ்வளோ புரிதல் இருக்கிறதும் அது அது கற்றுக்கிறது ஆர்வம் சுட்டித்தனம் எல்லாமே செம்ம மிக்ஸ்டான ஒரு கலவை. ரொம்ப பிடிச்ச கேரட். ஆனால் இந்த அனிமி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னு எனக்கே தெரியல. அது வந்து காப்பிரைட் இஷ்யூ இது அதுன்ட்டு மழை வந்துச்சு கரண்ட் போச்சுன்னு சொல்லி இந்த அனிமி மட்டும் ரொம்ப எழுதிட்டோம். நீங்களுக்கே எப்படா முடிப்போன்றமே. ஆனால் இப்போது ஐயோ முடிஞ்சிச்சு முடிய போதேன்ற தவிப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த அனிமி. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அது இன்னமும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ண ஒரு பாண்டிங் நம்மளுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து அனிமியும் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.